வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் போர் அடிக்குதேண்டி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கேக் பிஸ்னஸ். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. ஆரம்ப காலங்களில் 2லேருந்து 2.5 வருடங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இருந்த காலங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ரீச்சும் சரி, ஊர்லேயும் சரி, வெளியிடங்கள்லேயும் சரி நல்ல ஒரு ரீச் கிடைச்சிச்சு. அதுவும் என்னோட ஹன்சிஸ் கிச்சன் யூடியூப் சேனல், டிக்டாக் பேஜ் மூலமாக. ஸோ அந்த மாதிரி இலங்கையில் எல்லா பகுதியிலையுமே இன்றைக்கி ப்ரௌனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சுற்றி உள்ள இடங்களில் இருக்கிற கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. வெளியூர்லேருந்து வீட்டை வந்து வாங்கி சாப்பிட்ற கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கிறத தாண்டி மனசில் ஒரு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் ஏற்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஓட்டமாவடி கஸ்டமர் தான் லாஸ்ட் டைம் ப்ரௌனி 1 kgயும் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ட்ரிங்க் கேக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரிங்க் கேக் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் ஃபேமிலியில் எல்லாருக்கும் செஞ்சு கேட்டிருந்தாங்க. ஸோ 500 ml ட்ரிங்க் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு பிறகு வந்து அவங்களே வீட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் இலங்கையில் எங்கே இருந்தாலுமே கொரியர் மூலமாக ப்ரௌனிஸ், குக்கீஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், விருப்பமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்களுமே வாங்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிக்கந்த ஏரியாவை சுற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்தே பார்சல் ரிசீவ் பண்ணிக்க இயலும். ஸோ என்னோட கஸ்டமர் வீட்டை போய் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் ட்ரிங்க் கேக் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்ட 1 பீஸை விட இந்த டைம் வந்து நல்ல டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.